குட் மார்னிங். வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். நேற்று நான் தமிழக தேர்தலில் முதல் கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைமையை பற்றி போட்டிருந்தேன். இப்போ அடுத்தது நடிகர் விஜய் பற்றி. நான் ஏற்கனவே ஒரு தமிழக தேர்தல் பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் விஜய் பற்றி ஒன்று சொல்லும்போது 2 விஷயம் சொல்லியிருந்தேன். ஒன்று அவர் எடப்பாடியோ இல்லாட்ட மற்ற கட்சிகள் மாதிரியோ தனி கட்சி பாஜகவுக்கு விசுவாசம் என்று அல்ல. அவர் பாஜகவின் மாற்று முகம், வேற ஒரு முகம், அவ்வளோதான். அது என்னென்னா அவர் தனித்து நிற்பாரா அல்லது ஏடிஎம்கே கட்சியுடைய கூட்டணியில் சேருவாரா என்பதை தீர்மானிப்பது பாஜக தான் என்று சொன்னேன். அதே மாதிரி ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் போர்டு கையிலிருந்து மத்திய அரசுக்கு கைக்கு தாவிவிட்டது என்றும் மத்திய அரசு தான் இதை தீர்மானிக்கும் என்றும் சொல்லியிருந்தேன். இப்பொழுது நடந்து முடிங்கிற கடந்த 10-15 நாட்கள் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்து பிரச்சாரத்தெல்லாம் பார்க்கும்போது ஒன்று புரிஞ்சிடுச்சு. இது ரொம்ப திட்டமிட்ட ஒரு வேலை தான், பாஜகவின் வேலை தான். விஜய் என்பவரை இறக்கியிருப்பது பாஜக தான் என்பது கிட்டத்தட்ட நிரூபணமான ஒன்றாக மாறிவிட்டது இப்போது. ஸோ அவர் பாஜகவின் வேறு ஒரு முகம், அவ்வளோதான். என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம்கே அணி திமுக அணி இரண்டுக்கும் இடையில் ஒரு பலத்த போட்டி வந்தாலும் ஏடிஎம்கே அணியில் உள்ள பாஜக, ஜி.கே. வாசன், அன்புமணி ராமதாஸ், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க எடப்பாடியாருக்கு எதிராக. ஸோ அந்த டயத்தில் டிவிக்கே அதில் இருந்தால் அதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கூட்டணி இவ்வளோதான் அப்படிங்கிறது தெரியும். அதனால் அது தவிர அவர் எடப்பாடி அதை விரும்ப மாட்டார். தான் முதலமைச்சர் சொல்லிகிட்ருக்காரு. அது மாதிரி இவரும் விஜயும் தான் முதலமைச்சரானுங்கிறதுக்காக தான் அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு இதில் இறங்கியிருக்காரு. இப்போ ரெண்டையும் ஸ்கிரிப்ட் அழகாக எழுதி டெல்லியிலேருந்து எழுதப்பட்டு இப்போது அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. என்னென்னா, விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது ஆக்சுவலாக பாஜக என்ன பண்ணுறாரு தான் சொல்லணும், விஜய் என்ன பண்ணுறாரு சொல்லக்கூடாது. அங்கேருந்து எழுதப்பட்டு வருகிறது. அவர் அதுக்கேற்றபடியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அது என்னென்னா, பாஜகவோட ஸ்கிரிப்ட் என்னென்னா, அவர் தனித்து விட்டால் அவரை எவ்வளோ தூரம் இந்த ஒரு சினிமாவில் ஆக்டர் விவேக் ஒரு அருமையான ஒரு காமெடி உண்டு. தன்னை ஒரு பெரிய பலவானாக காட்டிக்கிறதுக்காக உள்ள ஒரு இதெல்லாம் கொடுத்து பெருசாக பைல்வான் மாதிரி காமிச்சுப்பார். அது மாதிரி இவரை கடந்த ஒரு வருஷமாகவே பாஜக அவரை களத்தில் இறக்கி அவரை விஸ்வரூபமாக காமிச்சு மீடியாக்கெல்லாம் அவரை பெரிய பெரிய ஆள்னு சொல்லி எம்ஜிஆர் மாதிரிங்கிற மாதிரிலாம் ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ இது நடந்து அவரை தனியாக இறக்கி விடப்பட்டதுக்கு ஒரு காரணம். நல்ல இறக்கியாச்சு. அவர் எவ்வளோ தூரம் சீட்டு பெறுவாரோ அதுக்கேற்றபடி இங்கேருந்து ஒரு ஏடிஎம்கே ஃப்ரண்ட்லேருந்து எல்லாரையும் பிரித்து கொண்டு டிவிகேவோட, அதாவது விஜயோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை கழட்டி விடுவது தான் உண்மையான நோக்கம். அதில் என்ன பண்ணுவாங்க, அப்படியும் மெஜாரிட்டி வரல அப்படின்னா அதிமுகவிலேருந்து நிறைய எம்எல்ஏ வருவாங்க. இன்ஃபேக்ட் திமுக எம்எல்ஏகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நிறைய கால்குலேஷன் போட்டுட்டு தான் அவங்க இறங்குறாங்க பாஜக. அதில் டிவிக்கே ஒரு ஃபெக்கேட், அவ்வளோதான். நேற்று கூட பார்த்திங்கன்னா சேகர் பாபு அவர்களை இன்கம் டேக்ஸ் ரைடு வந்திருக்கு. இவ்வளோ நாள் இல்லாமல் எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வாரம் 10 நாள் தான் இருக்குது. அப்போ இப்போ ஏன் அவருக்கு இன்கம் டேக்ஸ் அவருடைய சன்ஸ் ஆஃபீஸஸில் வருது? அப்போ ஏன் இந்த டயத்தில் வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தேர்தல் முடிந்து சேகர் பாபுவுக்கு ஒரு மிரட்டல் விடப்படும். அவர் ஏற்கனவே ஹெச்ஆர்சி மினிஸ்டராக இருக்கார். அதனால் நிறைய கோவில்களோடு அவர் தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் அவர் தான் டார்கெட் பண்ணுவாங்க தேர்தலுக்கு அப்புறம். உங்களுக்கு தெரியும் அவர் எந்த கட்சியிலேருந்து வந்தார். அவர் சேகர் பாபு அதிமுகவிலேருந்து அந்த காலத்தில் இருந்தவர். அப்புறம் தான் திமுகவுக்கு மாறி அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்டாலினோட வலதுகரமாக அவர் இருக்கிறார். அவர் தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம விஜயை பார்ப்போம். ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் களத்தில் இறங்கி அவர் எவ்வளோ சீட் வெல்வாருங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்றபடி அதிமுக அணியை உடைச்சி பாஜக மற்ற எல்லாரையும் சேர்க்கறதுங்கிறது தான்
அவரை எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு தான் ஒரு பாஜக ஒரு அணியை உருவாக்கி முதலமைச்சர் இப்போதைக்கு இவர் அப்படி சொல்லுவாங்க. அண்ணாமலை திருப்பி வருவார், கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ணாமலைக்கு அவர் ஏதோ பாஜகவுக்கு செல்வாக்கு இழந்து போட்டாலும் நினைக்கக்கூடாது. தேர்தலுக்கு பிறகு அவருடைய முகம் வெளிப்படும். கண்டிப்பாக பாஜகவின் முக்கியமான தலைவர் அவர் தான். அதனால் அவர் தமிழ்நாட்டிலேருந்து அவர் விலக்க மாட்டாங்க. மோடி அமித்ஷாவும் அவரை திருப்பி கொண்டு வருவாங்க தேர்தலுக்கு பிறகு. இதெல்லாம் எப்படி என்ன ஊகங்கள்லாம் திமுக அணி ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டால் இந்த இந்த எந்தவித இதுவும் செல்லுபடி ஆகாது. ஆனால் திமுகவுக்கும் இதுக்கும் ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி இருந்ததுன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை பாஜக கண்டிப்பாக முயலும் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் ஜனநாயகன் பற்றி சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக இப்போ என்னாச்சுன்னா இன்டர்நெட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா அது யார் ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னு நல்லா பாருங்கள். சங்கிகள் தான் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. சங்கிகள் தான் அது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு இன்னொரு எம்ஜிஆர்லாம் வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. நான் நிறைய அதெல்லாம் பார்த்தேன். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா பாஜக அவரை தொடர்ந்து அவரை நிலைநிறுத்தி அவரை எப்படியாச்சும் ஒரு அளவு குறிப்பிடத்தகுந்த சீட் ஒரு 30-40 சீட் வின் பண்ணால் கூட போதும் அவங்களுக்கு. ஸோ அதை வச்சுட்டு நான் ஒரு பண்ணிடுவேன். இந்த தேர்தலில் பாஜக எப்படியாச்சும் உள்ளே மற்ற ஸ்டேட்லாம் பண்ணுறாங்களே, எல்லா ஸ்டேட்லேயும் இப்படி தான் நடந்திருக்கு. அவங்களோட வேலை காங்கிரஸை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. காங்கிரஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் இப்போ கோவாவில் ஆரம்பித்தது, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், திரிபுரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெஸ்ட் பெங்கால் கூட இப்படி எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸோட எம்எல்ஏ எம்பிஸை பிடிச்சி தான் பிஜேபி மெயினாக கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50% உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் எம்பிஸ் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தான். அங்கே அவங்கள தான் கொண்டு மேய்ச்சிட்டு தான் இப்போ நார்த் இந்தியாவை ரூல் பண்ணுறாங்க. அதை மாதிரியே தமிழ்நாட்டிலையும் அதிமுகவை அழிக்க வேண்டிய வேலை பாஜகவுடையது என்று தான் அவர் அந்த திட்டமிட்டு தான் அவங்க காலத்தில் இறங்கியிருக்காங்க. திராவிட மாடல், திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு கருத்தாக்கத்தில் தான் அவங்க பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கு ஒரு விஜய் ஒரு கருவி என்று தான் நான் நினைக்கிறேன். இணையத்தில் கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாமலாம் நடக்கலை, எல்லாம் தெரிஞ்சு தான் நடக்குது. எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுன்னு எல்லோரும் ட்ராமா போடுறாங்க சதி வேலையில். அதெல்லாம் ஒரு சதியும் கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட வேலை. விஜயை தூக்கி பிடித்து கொண்டிருப்பது பாஜக தான். இதை நம்ம கண்டிப்பாக உணரணும். தேர்தலுக்கு பிறகு என்ன என்று பார்ப்போம்.